வணக்கம் ஆரி தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக எப்படி செயின் போடுறது, ஜரியில் எப்படி செயின் போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நேற்று என்ன உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்றது ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. இந்த மாதிரி நீடில் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ பஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஜரியில் செயின் போட போகிறோம். ஓகேங்களா? A1 மம்தா பிராண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ அந்த ஜரி கொஞ்சம் நல்லாயிருக்கும், குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பிராண்ட் வாங்கிக்கோங்க. இப்போது நம்ம இதில் நாட் போட்டுக்கலாம். ஜரி எடுத்துருக்கோம் இல்லையா, ஸ்டார்டிங்கில் கொஞ்சத்தை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் நாட் எப்படி போடணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த மாதிரி கையில் சுற்றிக்கோங்க. சுற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதை இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மறுபடியும் அதை வச்சுட்டு இப்படி திருகி இப்படி இழுத்தீங்க அப்படின்னா நாட் விழுந்துடும். இதை கொஞ்சம் கனமாக போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நமக்கு எடுத்துகிட்டு வந்துடும் கிளாத்துலேருந்து. ஸோ மறுபடியும் 2 சுற்றி இந்த மாதிரி பூ கட்டும்போது நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு எக்ஸஸாக இல்லை. ஓகேங்களா? எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா நம்ம செயின் போடு அது சிக்கிக்கிட்டே இருக்கும் அடியில். ஓகேங்களா? ஒவ்வொரு தடவையும் செயின் எடுக்கும்போது ஸோ அந்த டயத்தில் எல்லாமே சிக்கிக்கிட்டே இருக்கும். இப்போது த்ரெட்டை ஃபஸ்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த பெருவிரல், இந்த 3வது விரல் இருக்கு இல்லையா, ஸோ இதில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 2வது விரலில் இப்படி சுற்றிக்கோங்க. ஆள்காட்டி விரலை சுற்றி மறுபடியும் இங்கே வந்து பிடிச்சிக்கோங்க. இது ஏன் இப்படி பிடிச்சிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து செயின் ஒவ்வொரு தடவை எடுக்கும்போது இந்த மாதிரி தான் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 விரல் வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். நம்ம இழுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் விடும். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு லூஸ் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு தான் பிடிக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு தடவை எடுக்கும்போது இப்படி நம்ம வந்துகிட்டே இருக்கும் த்ரெட்டு. புரிஞ்சதுங்களா? ஸோ இப்போ செயின் எப்படி போடுறது அப்படின்றத சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கிளாத்துக்கு அடியில் இதை நான் இப்போ கொண்டு போகிறேன். இந்த கையை இப்போ கிளாத்துக்கு அடியில் கொண்டு போயிட்டேன். ஏதாவது ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு நீடில் பஞ்ச் பண்ணுங்கள். அதில் த்ரெட்டை மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு வெளியே எடுங்க. இப்படி எடுத்தீங்க அப்படின்னா த்ரெட் எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் வெளியில் வரும். ஓகேங்களா? இப்போது அதை கொஞ்சம் அந்த விரலை விட்டுருங்க. விட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு எப்படி பிடிக்க போகிறீங்க அப்படின்னா இப்படி பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி பிடிச்சிருந்தோம் இல்லையா, ஸோ நம்ம இதிலேருந்து எடுக்கும்போது நாட் போய் அங்கே மாட்டிருச்சு. அதுக்கப்புறம் விட்டுட்டீங்க த்ரெட்டை. விட்டதுக்கப்புறம் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா நார்மலாக இப்படி பிடிச்சிக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்குனாலும் வரும். நமக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் பெரிய பெரிய செயினாக தான் நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ தூரத்துக்கு செயின் வேணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய செயினை போட்டு நீடியில் கரெக்டாக 90 டிகிரியில் மறுபடியும் இப்படி குத்துறோம். மறுபடியும் த்ரெட்டை அதெல்லாம் மாட்டி விடுறோம். எடுக்கும்போது ஒரு ரொட்டேஷன் லைட்டாக அப்படி ரொட்டேஷன் கொடுத்து இப்படி இழுத்தீங்க அப்படின்னா செயின் வந்துடும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன். மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் நீடியில் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ செயினில் இன்சர்ட் பண்ணுறேன். த்ரெட்டை மாட்டி விடுறேன். வெளியே எடுக்கும்போது லெஃப்ட்டு ரைட்டு ஒரு திருப்பி இப்படி எடுக்கிறேன். ஒரு சின்ன ரொட்டேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? வெளியே எடுக்கும்போது மறுபடியும் நல்லா கவனிங்க. நீடில் பஞ்ச் பண்ணுறேன். த்ரெட்டை மாட்டிட்டேன். வெளியே எடுக்கும்போது இங்கே லெஃப்ட்டு ரைட்டு திருப்பி இப்படி எடுக்கிறேன். இப்போ மறுபடியும் எப்படி செயின் போடுறது அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ மறுபடியும் இப்போ நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு புரியாது. நான் மறுபடியும் ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு த்ரெட்டை மாட்டிட்டு ஃபஸ்ட்டு செயின் எப்போயும் போல் நார்மலாக தான் நம்ம எடுக்கணும். அது உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தடுத்த செயின் எடுக்கும்போது தான் நீடில் பஞ்ச் பண்ணுறீங்க. நீடில் பஞ்ச் பண்ணும்போது இந்த வளைவு இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி இருக்கணும். இந்த டைரெக்ஷனில் இருக்கணும். ஓகேங்களா? இந்த டைரெக்ஷனில் இருக்கணும். டியூலிப் அப்படின்றது அந்த சைடு இருக்கணும். இது 2 சைடு தான் இப்படி ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டியூலிப் அந்த பக்கம் இருக்கணும். நம்ம திருப்பும்போது டியூலிப் இந்த பக்கம் வரணும். மறுபடியும் இப்படி திருப்பும்போது 14 நம்பர் அப்படின்றது நம்ம பக்கம் இருக்கணும். ஓகேங்களா? மேலே இருக்கணும். ஸோ இதே ரொட்டேஷன் தான். மறுபடியும் நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ 90 டிகிரியில் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் சாய்வுலாம் வச்சுக்கலாம். த்ரெட்டை சுற்றிட்டேன். எடுக்கும்போது
ஒரு சின்ன ரொட்டேஷன் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? மாட்டிட்டேன். ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு அப்படியே வெளியே எடுக்கிறோம். மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறீங்க, த்ரெட்டை மாட்டுறீங்க, டியூலிப் இந்த சைடு வருதா, மறுபடியும் இந்த சைடு போயிடுச்சு டியூலிப். ஓகேங்களா? இப்போ 14 நம்பர் தான் மேலே இருக்குது, அப்படியே வெளியில் எடுக்கிறீங்க. மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறீங்க, த்ரெட்டை மாட்டுறீங்க, டியூலிப்ன்றது இந்த சைடு வந்துச்சு, 14ன்றது அந்த பக்கம் போயிடுச்சு. ஒரு சின்ன ரொட்டேஷன் தான், அப்படி கொடுத்துட்டு இப்படியே எடுக்கிறீங்க. புரிஞ்சதுங்களா உங்களுக்கு இப்போ? ஸோ இந்த மாதிரியே நம்ம செயின் போட போகிறோம். நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய செயினாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ரொட்டேஷன் லெஃப்ட்டு ரைட்டு கொடுத்துட்டு இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா வந்துடும் செயின். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜரியில் செயின் போடணும். இப்போ புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? இப்போ புரிஞ்சதா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இந்த மாதிரி இப்படி எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா வந்துகிட்டே இருக்கும். இப்போ த்ரெட்டை இந்த மாதிரி மேலே கட் பண்ணிக்கலாம். ஒரு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை இப்படி இழுத்து விட்டேன். அதாவது இந்த த்ரெட்டை கீழே இழுத்து விடணும். இப்படி கையில் பிடிச்சிட்டு கட் பண்ணிட்டேன் இல்லையா, ஒரு பகுதியை கட் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு இடத்த வச்சு கீழே இழுத்து விட்ருங்க. இல்லை அப்படின்னா நம்ம போட்ட செயின் நமக்கு எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணலை இல்லையா, ஸோ அதனால் நம்ம அடுத்த கிளாஸில் என்னன்னு பார்க்கலாம். இப்போ மறுபடியும் செயின் போடலாமா? மறுபடியும் கொஞ்சம் குட்டி குட்டி செயினாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். நாட் போட்டுட்டேன். நல்லா கவனமாக பாருங்கள். நீடியில் ஹூக் எந்த பக்கம் இருக்கணும், நம்மளை நோக்கி இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் போட போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கணும். அதான் 14 நம்பர் மேலே இருக்கணும். ஸோ இன்சர்ட் பண்ணுறீங்க, த்ரெட்டை மாட்டிடுறீங்க, எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு செயின், ரெண்டாவது செயினுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம். வெளியே எடுக்கும்போது லெஃப்ட்டு ஒரு ரைட்டு அப்படியே வெளியே எடுக்கிறீங்க செயினை. மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறீங்க, செயினை மாட்டி விடுறீங்க கீழே ஜரியை. த்ரெட்டை மாட்டினதுக்கப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே வெளியே எடுக்கிறீங்க. மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறீங்க, நீடியில் பஞ்ச் பண்ணிட்டோம், த்ரெட்டை மாட்டியாச்சு, லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே இழுக்கிறீங்க. மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறோம், த்ரெட்டை மாட்டிட்டோம், லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே இழுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செயின் போடுவோம். இப்போது அடியில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாமா? ஸோ இந்த த்ரெட்டு இருக்கட்டும், நம்ம இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா செயின், நமக்கு நாட் இப்போதைக்கு போட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம பார்ப்போம். இப்போ நாட் போடல அப்படின்னா செயின் எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன் நான் ஜரியில். இப்போ இந்த த்ரெட்டை இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம செயின் போட்டோம் இல்லையா, இப்போ இந்த இடத்துல இதை இப்படி சுற்றி விடுங்க. அதில் சுற்றி விட்டு கீழே இப்படி இழுத்துருங்க. இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செயின் எடுத்துகிட்டு வராது. ஓகேங்களா? ஸோ ஒரு 3 லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய செயினாக போடுங்க. அடுத்து குட்டி குட்டி செயினாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ கீழே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத ஒரு டைம் உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ கீழே என்ன நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். நீடியில் இன்சர்ட் பண்ணுறோம். இந்த 3 விரலாம் நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் அப்படியே மாட்டி விடுறோம். ஃபஸ்ட் தடவை மட்டும் அந்த மாதிரி மாட்டி விடணும். அப்போ தான் வந்து இந்த நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து கிளாத்து பக்கத்தில் வந்து நிற்கும். ஃபஸ்ட் தடவை இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நாட் போய் கிளாத்து பக்கத்தில் நின்றோம். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஜரி எவ்வளோ நாள் லூஸாக வரும். ஓகேங்களா? இந்த 2 விரலை மட்டும் பிடிச்சிக்கோங்க. எந்த இடத்துல செயின் வேணுமோ மறுபடியும் நீடியில் இன்சர்ட் பண்ணுறோம். ஒரு இப்படி லைட்டாக நீடியில் சுற்றி விட்றோம் த்ரெட்டை. ஓகேங்களா? மறுபடியும் எந்த இடத்துல செயின் வேணுமோ இன்சர்ட் பண்ணுறோம். நீடியில் இந்த த்ரெட்டை அதில் சுற்றி விட்றோம், அந்த ஹூக்கில் சுற்றி விட்றோம். மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறோம், நீடியில் த்ரெட்டை அதில் சுற்றி விட்றோம். மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறோம், த்ரெட்டை அதில் சுற்றி விட்றோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம அதில் சுற்றி சுற்றி விட போகிறோம். மேலே என்ன நடக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா சின்ன ரொட்டேஷன் கொடுத்து நம்ம வெளியே எடுப்போம். கீழே அப்படி குத்துவோம், சுற்றி விட்றோம், அதாவது நீடியில் மாட்டி விட்றோம். வெளியே எடுக்கும்போது ஒரு சின்ன ரொட்டேஷன் கொடுத்து இப்படி வெளியே எடுப்போம். ஸோ நீங்கள் எடுக்க இந்த விரல் ரெண்டும் நம்ம த்ரெட்டு பிடிச்சிருக்கலையா கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் விடணும். ரொம்ப பிடிச்சிங்க அப்படின்னா கிளாத்துக்குள்ளேயும் ஜரி அந்து போகும். ஸோ ஒவ்வொரு தடவை இழுக்கும்போது நம்ம மேலே என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் விடணும். ஓகேங்களா? இதுதான் பேசிக்காக நம்ம ஜரியில் செயின் போடுறது.
ஸோ ஆரியில் ஃபஸ்ட் டே கிளாஸ் செயின் போடுறது எப்படி அப்படின்றது இதுதான் கீழே நடக்கிற ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தடையும் நம்ம செயின் போடுவோம். ஓகேங்களா? இப்போது கீழே என்ன நடந்தது, மேலே என்ன நடந்தது அப்படின்றத பார்த்தீங்க. நான் பெரிய பெரிய செயினாக போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து கொஞ்சம் குட்டி குட்டி செயினாக போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் எப்படி போடுறேன் அப்படின்றத பாருங்கள். எனக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு லைன் ஃபுல்லாக நீங்கள் இந்த குட்டி குட்டி செயினாக போடணும். ஸோ சில்க் த்ரெட்லேயும் அதே மாதிரி தான் போடுவீங்க, ஜரியிலையும் இதே மாதிரி தான் போடுவீங்க. எனக்கு ஒரு லைன் ஒர்க் பண்ணி காட்டுவீங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு போடுவோம் பெரிய பெரிய செயினாக போட்டோம்னா அது ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்காக அப்படி போட்டோம். அடுத்து நீங்கள் போடுற செயின் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம கோல்டு செயின் யூஸ் பண்ணுவோம்னா கழுத்தில் போட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த செயினில் எப்படி இருக்கும், கோல்டு செயின் குண்டு குண்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வைக்கிற செயினோட அளவை கம்மி பண்ணி வைக்கணும். ஸோ கீழே ஜரியை கொஞ்சம் லூஸ் விடுங்க. லூஸ் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்காமல் கொஞ்சம் லூஸ் விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி குண்டு குண்டாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் லூஸ் விட்டிங்க அப்படின்னா ஒரிஜினல் செயின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி குண்டு குண்டாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இப்படி தான் நம்ம செயின் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த செயின் தான் நமக்கு கிளாஸுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு கட்டுறீங்க. ஃபஸ்ட்டு பெருசாக போடுறீங்க, பெரிய பெரிய செயினாக. அடுத்து கொஞ்சம் மீடியமாக போடுறீங்க. உங்களுக்கு கரெக்டாக செயின் வந்துருச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் ஒரு லைனில் இந்த மாதிரி குண்டு குண்டாக செயின் போடுறீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நீங்கள் போடும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் செயின். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லூஸ் விடும்போது இந்த மாதிரி கிடைக்கும். செயினோட அளவை நம்ம ஃபஸ்ட்டு இவ்வளோ பெருசாக எடுத்தோம்ல, அப்படி எடுக்காமல் கொஞ்சம் கீழே கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கணும். அந்த கேப்பை கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன செயினாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சதுங்களா? இந்த மாதிரி எனக்கு ஒரு லென்த்தை ஒரு லைன் ஒர்க் பண்ணி காட்டுங்க. இதுதான் ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா ஒரு நூல் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? சில்க் த்ரெட் மாதிரி இது கஷ்டமாக இருக்காது. அது வந்து 2 நூல் எடுப்போம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் சில்க் த்ரெட் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜரியில் இந்த மாதிரி 3 லைன் ஒர்க் பண்ணி பாருங்கள். செயின் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பெரிய பெரிய செயினாக போடுங்க. அடுத்து அதை விட கொஞ்சம் குட்டி செயின், அதை விட குட்டியாக செயின் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் ஜரியில். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் நாளைக்கு. தேங்க்யூ.